நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா ஃபன்னா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு ரியலா எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 5 பசங்க பேச்சுலர் பசங்க என்ன பண்ணுவாங்களோ அது அந்த மாதிரி இருந்தது. எந்த ஒரு குடுத்துற அளவுக்கு நமக்கு எந்த ஒரு விஷுவலைசேஷனா காமிக்கல. பட் வேர்டிங்ஸ்லாம் லைட்டா இருக்கு. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் ப்ரோ. பாய்ஸ் நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி நல்லா இருந்தது. ரொம்ப நாள் பொறுத்து ஒர்க் டென்ஷன்லாம் விட்டுட்டு சிரிச்சு பார்த்தது. டைம் போனதே தெரியல. இல்லை சர்டிஃபிகேட் தான் போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ டபுள் மீனிங்கோ சம்திங் இதுவோ எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சில இடங்கள்ல இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து அதனால தான் அடல்ட் மட்டும் மெயினாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூத் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். டேரக்டர்ஸை ட்ரால் பண்ணிக்கா. சாரா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அந்த ஜிவிஎம் மெயினாக மிஷ்கினை செம்மையாக கலாச்சிக்கிறாங்க. ஓகே, மற்றபடி அதுவும் மிஷ்கின் அப்புறம் லெஜண்ட் சரவணா அந்த மாதிரி அவங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கு. பாய்ஸ் ஒன்றா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்களோ அது போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் நல்லா இருந்தது. ட்ரைலர் மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. மேபி யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்குது அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்த்தேன், நிறைய காமெடி எல்லாம் இங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி படத்தில் இருந்த அளவுக்குலாம் அடல் காமெடி அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக ஒரு ஆர்ஆர் படம். அதில் ஃப்ரெண்ட்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு, பிடிக்கும். அது யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் மெயினாக கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கேங்காக அவங்கவுங்களுடைய குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு காமெடி எல்லாமே இருக்குது. ஸோ சில டபுள் மீனிங்ஸ் காமெடி இருந்தாலும் அது வந்து யூத் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக சிரிச்சேன்னா அது வந்து வினோத்தோட காமெடி, வினோத்தோட சீன்ஸு, அப்புறம் சராவோட இந்த சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அந்த சீன்ஸை, அந்த டெடி பியரோட சண்டை போடுற சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ இருக்கிற பேச்சுலர் லைஃப்பில் என்ன இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மெச்சூர்டாகவும் இருக்குது. மெச்சூர்டானா நீங்கள் கேட்குற மாதிரி 90s 2K ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை. என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பெருசாக அந்த மாதிரி முக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே தான். எனக்கு எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்படி ஒன்றுமே இல்லை ப்ரோ. எதுவுமே ஷோ ஆஃப் பண்ணவே இல்லை. டேரக்டர் நீட்டாக எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த படம் மாதிரிலாம் இதில் பண்ணல. ஜென்ரலாக வேர்டிங்ஸில் நம்ம பேச்சுலர் பசங்க என்ன பேசுவோமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. தவிர்த்து மீதிபடி கண்டென்ட்டாக இருக்க அளவுக்குலாம் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜோக்ஸ் இருக்கு, பட் சிரிச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை. அப்படியே சிரிச்சுட்டு விட்டுறலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. போர் அடிக்கல, எங்கேயும் போர் அடிக்கல. அந்த மாதிரி நீங்கள் அடல் காமெடின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி முக சொல்லிக்கிற மாதிரியோ எதுவும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நான் பேச்சுலராக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அவர் பசங்களாக சேர்ந்து சரக்கடிக்கிற விஷயம் அந்த இதுவெல்லாம் என் ரூமில் நடக்கும். நான் பண்ண மாட்டேன், பட் என் ரூமில் நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. நான் ஃபுல்லாக சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சீன் பர்டிகுலராக எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சொன்னேன், டைம் போனதே தெரியல. சிரிச்சுட்டு ஃபுல்லாக சிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பாய்ஸ், அவங்க படம் வச்சிருக்க மாதிரி எல்லா பாய்ஸ்க்கும் பிடிக்கும், எல்லா அடல்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒர்க் டென்ஷன்லாம் விட்டுட்டு நல்லா ஒரு 3 hours என்ஜாய் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பார்க்கலாம். என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற மாதிரி மைண்ட் தாட்டில் தான் உண்மையில் நினச்ச மூலமாக நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆனால் வந்து எல்லாமே ரசிக்க முடியாது இருந்தது. அருமையாக இருந்தது. வயிறு குழுங்க சிரித்தேன், சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், அது ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுவும் வந்து அருவருப்பாக இல்லை, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேரக்டரா அப்படி இல்லை, ஈக்குவலாக எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்தார் டேரக்டர். ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்தது. எல்லாருமே த்ரூ அவுட் வந்தாங்க. படம் 5 ஃப்ரெண்ட்ஸுமே த்ரூ அவுட் வந்தாங்க. நிறைய சஸ்பென்ஸாக எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. போர் அடிக்காம, கண்டிப்பாக போரே அடிக்கல. டைம் போனதே தெரியல. சூப்பராக இருந்தது. பேச்சுலர் லைஃப்லாம் என்னென்னா, நம்ம பேச்சுலர் ரூமு, மற்ற அந்த ட்ரீட் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி கண்டுக்காமல் ஊர் சுற்றுறது, இதெல்லாம் தான் பேச்சுலர் லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனா காலகட்டத்தில் என்னென்னலாம் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம், அதில் ஒரு த்ரில்லர் பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். படம் உண்மை எக்ஸ்ட்ராடனரி பிரதர். உண்மையாக சொல்ல போனால் அதான் பேச்சுலர்ஸ் அவங்களுக்கான அந்த லைஃப் யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்களோ அவங்களாம் வந்து இதில் கண்டிப்பாக கனெக்ட் ஆவீங்க. அண்ட் அதை தாண்டி வந்து யூத் எல்லாருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து காமிக்கான ஒரு ஹாரரு.
ஸோ இது எல்லாருமே ஈவன் என்ன சொல்கிறது ஃபேமிலி அவங்கள சைடில் வந்து என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில. பட் மற்றபடி யூத் எல்லாருமே மெயினாக வந்து என்ஜாய் பண்ணலாம். உண்மையாகவே அதுக்கான கண்டென்ட் எல்லாமே இருக்குது. எஸ்பெஷலி நான் வினோத் எங்களுடைய டீம் கலகபோதியார்லேருந்து நம்ம வினோத் வந்து இதில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பிரேக் இந்த படம்னு சொல்லலாம். சார் நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது அவருக்குன்னு. அண்ட் அதை தாண்டி நம்ம டேரக்ஷனில் நம்ம சந்தோஷ் சாரும் சரி, அண்ட் ஆக்டிங் வைஸும் சரி, அவர் ரெண்டுத்துலேயும் வந்து கலெக்டர் வேறு லெவல். உண்மையாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். த்ரூ கண்டிப்பாக தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சீன்ஸாக வெறும் சீன்ஸ் ஃபுல்லாக சீன்ஸாக எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி எதுவும் இல்லை. லாஸ்ட்டில் மெசேஜ் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. லாஜிக்கலி எதுவுமே கிடையவே கிடையாது. அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லுறேன். அதெல்லாம் அக்செப்ட் போட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அது சொல்லிக்கிறாங்க, நார்மலாக தான் இருக்குது. சாராவோட காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ட்ரெண்டு மாதிரி வச்சு அந்த லாக்டவுன் பீரியடை கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி சில இடங்களில் காமெடி பண்ணிருக்காங்க. சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஓவராலாக கண்டென்ட்டாக பார்க்கும்போது மூவி வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். ஆக்சுவலாக லாஸ்ட்டில் மெசேஜும் சொல்லியிருக்காங்க, மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும்